Praise the Lord. உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று வேதத்தில் பார்க்கிறோம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாருக்கும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். அந்த ஒளிதான் இயேசு கிறிஸ்து. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, நம்முடைய தேவன் மட்டுமே. நாம் இருக்கிற இடம் எவ்வளவு இருளாக இருந்தாலும் அந்த இடத்தில் பிரகாசமான ஒளி வந்தால் அந்த இடம் பிரகாசமாக இருக்கும் அல்லவா? அதுபோலதான் உங்களுடைய வாழ்க்கையில் இருள் போன்ற காரியங்கள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், வறுமைகள் இருந்தாலும், பிசாசினால் நாள்தோறும் ஒடுக்கப்பட்டாலும் சரி, நாம் ஆராதிக்கும் தேவன் நம் இருளை மாற்றுவார். அவரே நித்திய ஜீவனாக நமக்குள் பிரகாசிக்கிறவர். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பிரகாசத்தை தருவார். ஆமீன்.